அனுர கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்வலவை கைது செய்ய பிடியாணை. இயல்பு நிலைக்கு திரும்பியது QR நடைமுறை, மக்களுக்கு அவசர அறிவிப்பு. இலங்கைக்கு வர இருக்கும் ஆபத்து குறித்து சற்று முன் ஜனாதிபதி அனுர தலைமையில் விசேட கலந்துரையாடல். பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் சகோதரர் விபத்தில் பலி. நேற்று மட்டும் போதைப்பொருள் ஒழிப்பில் 906 பேர் கைது, தொடரும் அனுரவின் வேட்டை. தமிழர் பகுதியில் காரில் கடத்தப்பட்ட மான்றாச்சிகளுடன் 2 பேர் அதிரடி கைது. மத்திய கிழக்கு போர் இன்னும் தொடர்ந்தால் இலங்கை நிச்சயம் பாதிக்கப்படும், எச்சரிக்கை விடுத்த பிரதமர் ஹரணி. தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினரை கைது செய்யுமாறு மகர நீதவான் நீதிமன்றம் பிடியாணை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இன்று மகர நீதவான் நீதிமன்றத்தில் சபுகஸ்கந்த பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற வாகன விபத்து தொடர்பில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அசோக ரன்வல நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத காரணத்தால் மகர மேலதிக நீதவான் பண்டார இலங்கசிங்க பாராளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்வலவை கைது செய்யுமாறு பிடியாணை உத்தரவை பிறப்பித்துள்ளார். QR முறையின் ஊடாக எரிபொருள் ஒதுக்கீடுகளை பெற்றுக்கொள்வதற்கான பல சிக்கல்களை மக்கள் எதிர்கொண்டு வந்த நிலையில் QR குறியீடு நடைமுறை தற்போது முழுமையாக மீளமைக்கப்பட்டு இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு அறிவித்துள்ளது. தற்போது தடைகள் இல்லாது குறித்த திட்டம் இயங்கி வருவதாக அந்த அமைச்சு மேலும் அறிவித்துள்ளதோடு எதிர்காலத்தில் எரிபொருள் விநியோக நடைமுறையை முறைப்படுத்துவதற்காக வாகன உரிமையாளர்கள் பின்பற்ற வேண்டிய 3 முக்கிய படிநிலைகளை அதிகாரிகள் இதன்போது வலியுறுத்தியுள்ளனர். வாகன உரிமையாளர்கள் தாங்கள் எந்த பிரிவின் கீழ் வருகின்றார்கள் என்பதை அடையாளம் கண்டு அதற்கேற்ப QR குறியீட்டை பயன்படுத்தி எரிபொருளை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே QR குறியீடு வைத்திருப்பவர்கள் மற்றும் வாகன உரிமையிலோ அல்லது பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி இலக்கத்திலோ எவ்வித மாற்றமும் இல்லாதவர்கள் தங்களின் பழைய QR குறியீட்டை தொடர்ந்து பயன்படுத்தி தடையின்றி எரிபொருளை பெற்றுக் கொள்ளலாம். முன்னர் பதிவு செய்தாலும் தற்போது QR குறியீட்டை தொலைத்தவர்கள் அல்லது தொலைபேசியில் இருந்து நீக்கியவர்கள் என்றால் தகவல்கள் மாறாத பட்சத்தில் மீண்டும் பதிவு செய்ய தேவையில்லை. தொலைபேசிக்கு வரும் கடவுச்சொல் மூலம் பழைய QR குறியீட்டை மீண்டும் பெற்றுக் கொள்ளலாம். இதுவரை பதிவு செய்யாதவர்கள், புதிதாக வாகனம் வாங்கியவர்கள் அல்லது முன்னர் பதிவு செய்த தொலைபேசி இலக்கத்தை தற்போது பயன்படுத்தாதவர்களும் புதிதாக பதிவு செய்ய வேண்டும். வினைத்திறனான சேவையை உறுதிப்படுத்தவும் எரிபொருள் நிலையங்களில் நெரிசலை குறைக்கவும் இந்த அறிவுறுத்தல்களை முறையாக பின்பற்றுமாறு வாகன உரிமையாளர்கள் கேட்டுக் கொள்ளப்படுவதோடு இது குறித்த மேலதிக விவரங்கள் சிக்கல்களுக்கு அரசு தகவல் மையத்தின் 1919 என்ற விசேட இலக்கத்தை தொடர்பு கொள்வதன் மூலம் தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்தோடு இந்த முறையின் கீழ் எரிபொருள் விநியோகிக்கப்பட்டாலும் கேன்கள் மற்றும் போத்தல்களுக்கு எரிபொருள் வழங்கப்பட மாட்டாது என எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் குமார ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சற்று முன்னர் ஜனாதிபதி அனுர தலைமையில் அவசர சந்திப்பு ஒன்று இலங்கை எதிர்நோக்க உள்ள மிகப்பெரிய பிரச்சினைகள் தொடர்பில் நடந்துள்ளது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் சூழலால் அத்தியாவசிய சேவைகளை முறையாக பேணுவதில் எழுந்துள்ள சிக்கல்கள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் அமைச்சுக்களின் செயலாளர்கள் உள்ளிட்ட நிறுவன தலைவர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. சுகாதாரம், கல்வி, கைத்தொழில், விவசாயம் மற்றும் கடல் தொழில் போன்ற துறைகள் தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதோடு அந்தந்த துறைகளில் தற்போதைய எரிபொருள் தேவைகள் குறித்தும் அமைச்சுக்களின் செயலாளர்களால் ஜனாதிபதிக்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. வீட்டிலிருந்து பணியாற்றும் முறைமை தொடர்பில் மேலும் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் செயலாளர்களுக்கு ஜனாதிபதி இதன்போது அறிவுறுத்தியுள்ளதோடு எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நிலைமைகள் தொடர்பில் முன்கூட்டியே எதிர்வு கூற முடியாது என்பதால் எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்க வேண்டியதன் அவசியத்தையும் அதற்காக தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள QR முறையை மேலும் முறைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். உருவாகும் புதிய நிலைமைகள் குறித்து தொடர்ச்சியான கண்காணிப்போடும் அவதானத்துடனும் இருக்க வேண்டும் என்றும் ஒவ்வொரு துறையும் தனித்தனியாக முடிவெடுப்பதற்கு பதிலாக ஒட்டுமொத்தமாக சிந்தித்து சவால்களுக்கான மாற்று வழிகளை கண்டறிந்து செயற்படுத்த வேண்டும் என்றும் இதற்காக பரஸ்பர புரிந்துணர்வோடு விரைவாக செயற்படுமாறும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். பாதனிய அனுராதபுரம் பிரதான வீதியின் மகள் கடவல பகுதியில் இன்று இடம்பெற்ற வீதி விபத்தில் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் சகோதரர் உயிரிழந்துள்ளதாக கல்கமுவ போலீசார் தெரிவித்துள்ளனர். மகா இலுப்பள்ளம பகுதியைச் சேர்ந்த KSM பியசேன திசாநாயக்க என்பவரே விபத்தில் உயிரிழந்துள்ளார். மகள் கடவல பகுதியில் வசிக்கும் தனது இளைய சகோதரரின் இல்லத்தில் நடைபெற்ற ஒரு விசேட நிகழ்வில் கலந்துவிட்டு மோட்டார் சைக்கிளில் மீண்டும் தனது இல்லத்துக்கு திரும்பிக் கொண்டிருந்த போதே குறித்த விபத்து சம்பவித்துள்ளது. மகள் கடவல வளைவு பகுதியில்
அருகில் நிறுத்தப்பட்டிருந்த லொரியொன்றோடு குறித்த மோட்டார் சைக்கிள் மோதியதில் இவர் உயிரிழந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இலங்கையின் பொருளாதாரத்தை மத்திய கிழக்கு மோதல்கள் மேலும் பாதிக்க தொடங்கிவிட்டது என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்ததோடு இலங்கை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் பேசிய பிரதமர், மத்திய கிழக்கில் போர் தொடங்கிய போது இலங்கை பொருளாதார மீட்சியை நோக்கி செயல்பட்டு வந்தது. ஆனால் இப்பொழுது நாட்டுக்கு பல சவால்கள் வந்துள்ளது. இலங்கையின் வெளிநாட்டு பணத்தில் கணிசமான பகுதி மத்திய கிழக்கில் பணிபுரியும் குடிமக்களிடமிருந்து வருகின்றது. அவர்களின் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரங்கள் இப்போது மோதலால் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளதோடு சில விமான பாதைகள் மற்றும் விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளின் வருகையும் குறைந்துள்ளது. எரிபொருள் போக்குவரத்து மற்றொரு கவலை. இது இலங்கையை மட்டுமல்ல பல நாடுகளையும் பாதிக்கும் ஒரு உலகளாவிய பிரச்சனையாக மாறிவிட்டது. மோதல் தொடர்ந்தால் அது இலங்கையில் மேலும் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என்று பிரதமர் அமரசூரிய எச்சரித்துள்ளார். தயார் நிலை மற்றும் கவனமான பொருளாதார மேலாண்மையின் அவசியத்தையும் இதன்போது பிரதமர் ஹரணி அமரசூரிய வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதியின் விசேட பணிப்புரையில் போதைப்பொருளற்ற தேசத்தை கட்டியெழுப்ப முன்னெடுக்கப்படும் முழு நாடுமே ஒன்றாக தேசிய திட்டத்தில் நேற்று சனிக்கிழமை மட்டும் முன்னெடுக்கப்பட்ட அதிரடி சோதனைகளில் 906 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒரே நாளில் மாத்திரம் 965 சுற்றிவளைப்பு சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டதோடு இதில் கைது செய்யப்பட்டவர்களில் 9 பேர் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் மேலதிக விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதோடு சட்டவிரோத சொத்து குவிப்பு விசாரணைகளுக்கு அமைய 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு போதைப்பொருள் பழக்கத்திற்கு அடிமையான 4 பேர் புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த கைதின் போது பெருமளவான போதைப் பொருட்களும் சந்தேக நபர்களிடமிருந்து போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. அரசின் இந்த தேசிய திட்டத்தின் கீழ் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் மேலும் தீவிரப்படுத்தப்படும் என்றும் போலீசார் எச்சரித்துள்ளனர். அம்பாறை பொத்துவில் பாணமை சாஸ்திரவேல பகுதியில் மான் மற்றும் குளுமாட்டு இறைச்சிகளை கார் ஒன்றில் கடத்திய 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று பாணமை வனவிலங்கு பாதுகாப்பு அலுவலகம் மற்றும் குமண தேசிய பூங்காவின் வனவிலங்கு அதிகாரிகள் சாஸ்திரவேல விசேட அதிரடிப்படை அதிகாரிகளோடு மேற்கொண்ட சோதனையின் நேரம் 70 கிலோகிராம் ஆட்டெருமை மற்றும் மான் இறைச்சிகளுடன் 2 பேர் கைது செய்யப்பட்டதோடு இறைச்சியை எடை போட பயன்படுத்திய தராசு ஒன்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரும் கைப்பற்றப்பட்டுள்ளது. ஆரம்பகட்ட விசாரணைகளில் படகுகள் மூலம் சென்று வேட்டையாடி இறைச்சியை விற்பனை செய்து வந்தமை தெரிய வந்துள்ளது. வெளிநாட்டிலிருந்து இயக்கப்படும் போதைப்பொருள் கடத்தல் கும்பலின் முக்கிய உதவியாளர் இன்று பலப்பிட்டியவில் வைத்து 25 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஐஸ் போதைப்பொருள் மற்றும் பணத்துடன் கைது செய்யப்பட்டுள்ளார். அகங்கல்ல போலீசாருக்கு வந்த ரகசிய தகவலை தொடர்ந்து இன்று அதிகாலை சந்தேக நபரின் இல்லம் சுற்றி வளைக்கப்பட்ட போது விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 261 கிராம் ஐஸ் போதைப்பொருள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதோடு இதன் சந்தை பெறுமதி 25 லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. போதைப்பொருள் விற்பனை மூலம் ஈட்டப்பட்டதாக கருதப்படும் 1,05,000 ரூபாய் ரொக்க பணமும் குறித்த நேரம் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. வெளிநாட்டிலிருந்து போதைப் பொருள் கடத்தலை வழிநடத்தும் நபர் ஒருவரின் பிரதான உதவியாளர் தான் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் என்பது ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. அமெரிக்க இராணுவத்தின் 2 உத்தியோகபூர்வ விமானங்கள் தமது வான்பரப்புக்கு மேலாக பறப்பதற்கு விடுத்த கோரிக்கையை சுவிட்சர்லாந்து நிராகரித்துள்ளது. சுவிட்சர்லாந்தின் நடுநிலைமை குறித்த சட்டங்களை மேற்கோள் காட்டி குறித்த அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளதோடு 2 விமானங்களுக்கு சுவிட்சர்லாந்து தனது வான்பரப்பை திறக்காததோடு மேலும் 3 விமானங்களுக்கு வான்பரப்பை பயன்படுத்துவதற்கான அனுமதியை வழங்குவதற்கு சுவிஸ் அரசு தீர்மானித்துள்ளது. இன்று திட்டமிடப்பட்ட 2 போக்குவரத்து விமானங்களுக்கும் மார்ச் 17ஆம் தேதி திட்டமிடப்பட்ட பராமரிப்பு விமானம் உட்பட 3 அமெரிக்க விமானங்களுக்குமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சுவிட்சர்லாந்து அரசு எக்ஸ் தளத்தில் விடுத்துள்ள அறிக்கையில் இன்று சுவிஸ் அரசாங்கம் அமெரிக்காவின் ராணுவ வான்வழிப்பரப்பு கோரிக்கையை பற்றி விவாதித்தது. நடுநிலை சட்டத்தை மேற்கோள் காட்டி ஈரானில் போர் தொடர்பாக செய்யப்பட்ட 2 கோரிக்கைகளை பெடரல் கவுன்சில் நிராகரித்தது. 3 விமானங்களை அனுமதிக்க முடிவு செய்தது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது.